ஷஃபிள் பண்ணுவா, அவன் கார்டை பார்த்துட்டான். பார்த்ததுக்கே ஷஃபிள் பண்ணா எப்படிடா மச்சான்? 2 ஜோக்கர் அவனுக்கு. யாருக்கு? சூப்பர் கார்டு. அதான் எடுத்ததை கொடுத்துட்டேன்ல. என்ன மனோ, நாங்க நினைச்சது சரிதானே? அந்த லெட்டர் கல்யாணி தானே எழுதியிருக்க? டே என்னடா எழுதியிருக்கா சொல்றா, சீக்கிரம் படி சொல்லிடுடா, இல்லைன்னா ஏக்கத்திலே மெலிஞ்சு செத்துருவான். ஏய், நாகரிகம் தெரியாத காட்டு மிராண்டி மாதிரி கேட்டுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏதோ பர்சனல் மேட்டர், நமக்கு எதுக்குடா? ஏய், அவ இந்த லெட்டர் எழுதிருப்பாளன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன் சந்தேகம் வர காரணம்? பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு ஏன் எழுதணும்? அது நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணுங்க இந்த காதல் கீதல்ங்கிற மேட்டர்ல மாட்டிச்சுன்னா கொஞ்சம் பயப்படத்தான் செய்வாங்க. ஒருவேளை அதனால அப்படி எழுதிருப்படோ. ஒண்ணு மட்டும் உண்மை மச்சான், அழகான உருட்டு கட்டை. டேய் ஒழுங்கா பேசுறா, நாளைக்கு அவனுக்கு பொன்னாட்டியா வர போறவல்ல. இப்ப என்னன்ற? நமக்கு தங்கச்சி. ஏய் போதும் போதும் நிறுத்துங்கடா, எனக்கு என்னமோ இன்னும் சந்தேகமா தான் இருக்கு. அப்போ உன் சந்தேகம் தீரணும்னா அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. ஐயோ, விஷயத்தை கரெக்டா தெரிஞ்சுக்காம நான் பாட்டுக்கு எதையாவது எசக்கு புசக்கா எழுதி விஷயம் வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா? இந்த விஷயத்துல நீங்க தாண்டா எனக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, நாங்க என்ன மாட்டோம்னா சொல்றோம். அந்த பொண்ணுக்கு நீ ஒரு லெட்டர் எழுது. அந்த பொண்ணு வேலை பாக்குற பேங்க்ல எங்களுக்கு தெரிஞ்ச பியூன் ஒருத்தர் இருக்கான். பியூனா? யாரா அவன்? அதான்டா நம்ம பெத்த பெருமாள், பார்ல பாப்போம்ல. ஆமா, பேங்க்ல வேலை பாக்குறான். ஃபுல் டைம் பார்லடா உட்கார்ந்திருக்கான். நான் அவன் அங்கதான் வேலை செய்யறான்னு நினைச்சேன். வாங்க 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 வாங்க. இவர்தான் பெத்த பெருமாள். பெருமாள் இவர்தான் நம்ம ஹீரோ. தங்கச்சி கல்யாணி வலையில உழ வச்சுட்டிய. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ பேசாத, மூச்சு விட்ட கொன்னுடுவேன். கம்பி எந்த வாயு பட்டியோ எந்த படிய தூடியோ என் தங்கச்சியும் வலையில விழ வச்சுட்டிய. அம்மாடி கண்ணுக்குட்டிய, அந்த வித்தியை இந்த பெண்ண பெருமாளுக்கு கொஞ்சம் சொல்லிவிட. வெக்கத்தை பாரு, வெக்கத்தை. இந்த புண்டகையில தான் பயக்கிருப்பா. எனக்கு என்னமோ மாதிரி இருக்குதா? இந்த கேள்வியை கேட்டதும் உன்னை பாக்குற வரைக்கும் எனக்கே தூக்கம் வரல. மேல என்னன்னு கேளுங்கடா கழுதிங்களா. ஏய் சொன்னா தானடா தெரியும். பேங்குக்கு எத்தனையோ அழகு மன்மதங்கள்லாம் வர்றாங்க. அவன் ஏன் எடுத்தும் பார்த்தது இல்லையே. நான் தான் அவளோட உடன் பிறவா, ஒரே அண்ணன். நான் தான் அவளுக்கு உயிர். செல்லு கட்டி எதெல்லாம் கட்டி நான் உனக்கு ஒரு உப குடுப்பாடி. டேய் போதும் போதும் போதும், ரொம்ப அதிகம். விஷயத்துக்கு வாடா. விஷயத்துக்கு வர்றதுக்கு இனி என்ன இருக்கு? நம்ம எல்லாரும் சேர்ந்து கல்யாணத்தை முடிச்சிட வேண்டியதுதான். எடுக்கெடுப்புலயே கல்யாணம்னா எப்படி? அவதான் லெட்டர்ல பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு எழுதிருக்கால. பெருமாளே, இவங்க 2 பேரும் பார்த்து பேசி பழகினா தானே அதான் நடக்கும். அதுலதான் குழப்பமே இருக்கு. பொண்ணோட அப்பா மிலிட்டரி மேன், ரொம்ப மோசமானவரு. ஏதாவது கசமுசான்னா துப்பாக்கி தான். அப்புறம் 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிடுவாரு. ஏய் அப்ப என்னதான்டா இதுக்கு வழி? அவகிட்ட கேட்டேன். 2-3 மாசத்துக்குள்ள எங்க அப்பாவை நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன், அது வரைக்கும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டால. அது வரைக்கும் குட்டி மனசுல இருக்கிறத அவகிட்டையும் அவ மனசுல இருக்கிறத குட்டிகிட்டையும் சொல்றதுக்கு தூதுவிட அண்ணம்மா நான் இருக்கேன். அது வரைக்கும் எல்லாம் இந்த பெருமாள் செயல் தான். அப்பா எல்லாம் நல்லபடியா இப்படியே நடக்கணும். ஏன்னா இந்த யமகண்ட ராகால எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லையே. நீ வேறடா, நல்ல அருமையான முகூர்த்த நேரம். அந்த லெட்டர் குடுறா. ஏய் முத லெட்டர் கொடுக்குற, ரம்பாட்லுக்கு ஒரு பணத்தை சேர்த்து கொடுறேன். எவ்வளவு கொடுக்கணும்? யோசிக்காம ஒரு 300 ரூபாய தட்சணையா தூக்கி. அவ்வளவுதான் இருக்கு, பரவாயில்ல. லட்சம் காதலாயனமும் கட்டியாயனம் குட்டியாயனம் புட்டியாயனமா எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்புறம் கண்டிஷன் எல்லாம் மறக்க கூடாது. தப்பி தவறி வழியில பார்த்தா பேசக்கூடாது. பேங்க் பக்கமே வரக்கூடாது.
எல்லாம் இந்த பெருமாள் மூலியமா தான் நடக்கணும். தப்பி தவறி சந்திச்சீங்க அப்புறம் நீங்க எப்பவும் வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியாது. மிஸ்டர் பெருமாள், இந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் கிடைச்சாதான் நான் ஏதாவது ஒரு தீர்மானத்துக்கு கூத்தலாம். ஸ்கூலுக்கு நேரமாச்சு, நான் போயிட்டு வாங்க. வாங்க. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. எப்படி நடிப்ப? ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணி எங்க காரியத்தை கெடுத்துருவியோ நினைச்சு பயந்துகிட்டே இருந்தேன். இல்லடா, எங்கடா கிளம்பிட்ட? புல் பாட்டில் ஏத்தித்தலான்னு பாத்தியா? எங்களுக்கும் பங்குண்டு. எல்லாத்தையும் செய்யறது நானு, உங்களுக்கு எதுக்கு? நீ ஒருத்த மட்டும் அனுபவிக்கிறதுக்கு நாங்க இந்த காரியத்தை பண்ணல. பெருமாள், மனோகர் வந்து பொன் முட்டையிற வாத்து மாதிரி ஒத்துமையா இருந்தா எல்லாரும் அனுபவிக்கலாம். அதுல ஒரு பாதியை விட்டு தொலைஞ்சு போங்கடா. அந்த லெட்டர் பிரிச்சு படி பதில் எழுதணும். அன்புள்ள கல்யாணிக்கு உன் கடிதம் கண்டேன், விவரம் அறிந்தேன். நீ என்னை பற்றி அதிகமாக கற்பனை பண்ணியிருக்கின்றாய். ஏற்கனவே நான் ஒரு பெண்ணை காதலித்தேன். அவளை பறிகொடுத்ததினால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில் இன்னொரு பாதிப்பை தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை. இந்த விஷயத்தில் நீ நன்றாக யோசித்து ஒரு முடிவெடு. இப்படிக்கு மனோகர். பையன் நம்ம வலையில விழுந்துட்டான். இனிமே ட்ராக் மாறாம கொண்டு போகணும். அப்போதான் நம்ம போட்ட திட்டம் சக்சஸ் ஆகும். இப்ப பதிலுக்கு கல்யாணி லெட்டர் எழுதுறா. சொல்ற எழுது. மை டியர் மனோகர், ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒரு பிரசன்டேஷன் வாங்கி தரது வழக்கம். இந்த பிறந்த நாளைக்கு ஸ்காட்ச் விஸ்கி வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். நானே கடையில போய் வாங்கினா பாக்குறவங்க தப்பா நினைப்பாங்க. அதனால நீங்க ஸ்காட்ச் வாங்கி என் அண்ணன் பெத்த பெருமாள் கிட்ட கொடுத்துடுங்க. அவர்கிட்ட நான் பணம் கொடுத்துட்றேன். நேற்று ராத்திரி ஒரு கனவு கண்டேன். பக்கத்துல வந்தீங்க. நான் வெட்கப்பட்டேன். நீங்க என் பக்கத்துல வந்தீங்க. என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி கையை பிடிச்சி இருப்பேன். ஐயோ, நான் அதெல்லாம் பேசின ஒரே வெட்டா வெட்டிடுவேன். உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ பெரிய பொறுக்கின்னு. நீதான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபால் தெரிஞ்சிருந்தா என் பொண்டாட்டி டீச்சர் வேலைக்கு அனுப்பிச்சிருக்க மாட்டேன். ஏய், நீ இருக்க வேண்டிய இடம் ஸ்கூல் இல்ல, பிளாட்பார்ம். இனிமே என் கீதா இந்த ஸ்கூலுக்கு வேலைக்கு வரமாட்டா. பாடி போலாம். நீ எல்லாம் ஒரு பிரின்சிபல். சாரி சார். வந்து டே முத்து சார், அவன் வந்திருக்கானாடா? யார் சார்? அதான்டா என் சக்கரை கட்டி மனோகர் குட்டி இருக்கார் சார். டேய் என் செல்ல குட்டி வந்துடு, துமீல் வந்துடு. பைத்தியக்காரன்ல? ஆமா சார், அவன் பைத்தியக்காரன். அவன் இல்ல, உன்ன மாதிரி ஆளுங்களை இந்த ஸ்கூல்ல டீச்சரா வச்சிருக்க பாரு. நான் பைத்தியக்காரன். வாழ்நாள் பூராவும் இந்த பரிசுக்கு நான் கடன் பட்டிருக்கேன். தேங்க்யூ சார். ஒரு உதவி பண்ண முடியுமா உன்னால? சொல்லுங்க சார். இந்த ஸ்கூலுடைய ஓனர் அவர் மனைவியோட நாளைக்கு இங்க வரார். அவங்க மனைவி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு வயலின் கத்து கொடுக்கணுமா சார்? விட மாட்டியே. வயலின் கத்து கொடுப்ப, அப்புறம் கட்டி பிடிக்கணும்னு ஆசை வரும். நீ கட்டி பிடிச்ச அப்புறம் என் வாழ்நாளே க்ளோஸ். அவங்க திரும்பி போற வரைக்கும் 15 நாளைக்கு இந்த ஸ்கூல் பக்கமே தலை காட்டக்கூடாது. சஸ்பெண்ட் பண்றேன். எனக்கு ஒரு தற்காப்பு வேணாமா? உன் நன்மைக்காக சொல்றேன். காலாகாலத்துல ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்க. அப்பதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. புறப்படு. எப்ப போற? கடைசி வரைக்கும் நான் கூடவே இருக்க வேண்டியதா இருக்கும். போய் தொலை. இவ்வளவு இடம் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு பாத்தியா பையன் கும்பல உரைச்சிட்டு போறத.